ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குடிபோதையில் தன்னுடைய BMW காரை ஓட்டிட்டு வந்த இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகன் நடிகர் மனோஜ் மேல போலீசார் வழக்கு பதிவு பண்ணி காரையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகனான மனோஜ் தாஜ்மஹால் படத்தின் மூலமா ஹீரோவா சினிமாவில் அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, அன்னக்கொடியும் கொடிவீரன் ஆகிய படங்கள்ல மனோஜ் நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில தன்னுடைய BMW கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அவருடைய காரை செக் பண்றதுக்காக போலீசார் நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா காரை நிறுத்தாம மனோஜ் வேகமா ஓட்டிட்டு போயிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சிக்னல்ல காரை மடக்கும்படி போக்குவரத்து போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பகுதியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மனோஜுடைய காரை மடக்கி நிறுத்தியிருக்காங்க. போலீசார் நிறுத்த சொல்லியும் காரை நிறுத்தாம போனதால மனோஜ் கிட்ட விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அப்போ அவர் குடிபோதையில் இருக்கிறது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. மிக அதிகமான குடிபோதையில் இருந்த மனோஜை காரை விட்டு கீழே இறங்க சொல்லி அவர் எந்த அளவுக்கு ஆல்கஹால் எடுத்திருக்கார் அப்படின்னு சோதிச்சிருக்காங்க. இதுல அளவுக்கு அதிகமா, அதாவது 53% சரக்கு அடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவருடைய டிரைவிங் லைசன்ஸை போலீசார் கேட்டப்ப அவர்கிட்ட ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லாததாலையும் குடிபோதையில காரை ஓட்டிட்டு வந்ததாலையும் அவருக்கு 2500 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அவருடைய காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. காருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அபராதம் கட்டினதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. முதல் முறையா குடிபோதையில வந்ததால அவருடைய டிரைவிங் லைசன்ஸ்ல ஒரே ஒரு ரெட் மார்க் மட்டும் வச்சிருக்காங்க. அடுத்த முறையும் குடிபோதையில வந்தா 6 மாதம் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமா பிரபலங்கள் குடிபோதையில காரை ஓட்டி சிக்கிறது வாடிக்கையாயிட்டு வருது. முன்னாடி குடிபோதையில காரை ஓட்டிட்டு வந்தா அவரை மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறமா சான்றிதழ் வாங்குவாங்க. ஆனா தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற கருவி மூலமா 2 செகண்ட்ல எத்தனை % அவருடைய உடல்ல ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிற தகவலோட பெயர், வாகன எண் உட்பட எல்லாமே பதிவாகிடும். அப்படிங்கிறதால போலீசார் நினைச்சா கூட சம்பந்தப்பட்டவங்களை அனுப்ப முடியாது. இதுக்கு முன்னாடி நடிகர் அருண் விஜய், நடிகர் ஜெய் ஆகியோர் குடிபோதையில விபத்து ஏற்படுத்தி போலீசார் கிட்ட மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.